மீராவுக்கு நாங்க வெளியாளா இருந்தாலும் அவளுக்காக இவ்ளோ தூரம் போராடிட்டு இருக்கோம். அவ கூடவே படிக்கிற நீங்க இந்த சப்போர்ட் கூட பண்ண மாட்டீங்களா? மீராவுக்காக இல்லைனாலும் அவளுக்கு நடந்த இந்த கொடுமை இனிமே இந்த ஸ்கூல்ல வேற யாருக்கும் நடந்துடக்கூடாதுல்ல. அதுக்காகவாது உண்மையை சொல்லுங்க. எங்களை உங்க சொந்த அண்ணனா அக்காவை நினைச்சு சொல்லுங்க. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ்மா சொல்லுங்க. ஏங்க, இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதான் இத்தனை பேர் முன்னாடி வச்சு சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க போல இருக்கு. உங்க நம்பரை கொடுத்துட்டு வாங்க. வீட்டுக்கு போய் தனியாக கால் பண்ணி சொல்லட்டும். இது என்னோட கார்டு. உங்கள யாருக்காவது இந்த கரஸ்பாண்டன்ட் பத்தின உண்மை தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ப்ளீஸ். அந்த கரஸ்பாண்டன்ட் இவ்ளோ மோசமானவனா? தப்பு தப்பான தொழில் பண்ண வேண்டியவனுங்களெல்லாம் ஸ்கூல் நடத்த வச்சா இப்படிதான் நடக்கும். ச்சே, பள்ளிக்கூடம்ங்கிறது கோயிலை விட புனிதமானது. இந்த மாதிரி பொறுக்கிங்கெல்லாம் கோயிலையும் புனிதமா இருக்க விடல, பள்ளிக்கூடத்தையும் விட்டு வைக்கல. இந்த மாதிரி கேடு கெட்டவனுங்களால குடும்ப பொண்ணுங்க கோயிலுக்கும் போக முடியல, பிள்ளைங்கள ஸ்கூலுக்கும் அனுப்ப முடியல. மீரா அந்த பொறுக்கி ராஸ்கல் ராகவனுக்கு பேத்தி வயசுதான் இருக்கும். அவகிட்ட போய் கேவலமா நடந்துக்க பார்த்தது மட்டும் இல்லாம அவனால இப்ப சாக கிடக்கிற மீராவை ஆளை வச்சு கொலை செய்யவும் துணிஞ்சிட்டான் அந்த பொறுக்கி. நான் இருக்கிற கோவத்துல அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை அப்படியே அடிச்சே கொன்னுடுவேன். அவனை நினைக்கும் போது உடம்பெல்லாம் நெருப்பு வச்ச மாதிரி அப்படியே எரியுது. படிச்சவனுங்களே இப்படி எல்லாம் கொடுமை பண்ணா ஜனங்க யார்தான் நம்புவாங்க? மீரா மட்டும் இல்ல, அந்த ராஸ்கல் ராகவனால பாதிக்கப்பட்ட யாராவது ஒரு பொண்ணு அவனை பத்தின உண்மையை சொல்ல முன் வந்துட்டாலே போதும். அடுத்த நிமிஷமே அந்த பொறுக்கையை ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா எல்லா பொண்ணுங்களும் அவனை நினைச்சு பயப்படுறாங்களே. அந்த பயம்தான் இப்ப அவனை ரொம்ப பாதுகாத்துட்டு இருக்கு. அத்தை, ஹாஸ்பிட்டலுக்கு ரவுடிங்ல அனுப்பி மீராவை கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த ராகவன் திரும்ப அதை ட்ரை பண்ணாம இருக்க மாட்டான். இந்த விஷயத்த மீராவோட அப்பா அம்மா கிட்ட சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. அதனால நாம தான் அத்தை மீராவை எனி டைம் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாமா, மீரா முழுசா குணமாகி வீட்டுக்கு போற வரைக்கும் நான் இல்ல நீ இல்லனா சித்து, நம்ம 3 பேர்ல யாராவது ஒருத்தர் எப்பவுமே மீரா பக்கத்திலேயே இருக்கணும். கண்டிப்பாமா. யாருங்க? தெரியல, ஏதோ லேண்ட்லைன் நம்பரா இருக்கு. அட்டெண்ட் பண்ணி யாருன்னு கேளுமா. ஹலோ, யாரு? அக்கா, மீராவோட ஃப்ரெண்டு பேசுறேன்க்கா. என்ன, மீரா ஃப்ரெண்டா? மீராவோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன். மீராவோட ஃப்ரெண்டு தான் பேசுறா. ஸ்பீக்கர்ல போடுங்க. சொல்லுமா. அக்கா, நான் ஏற்கனவே உங்க எஃப்எம்க்கு ஃபோன் பண்ணிருக்கேன். மீரா விஷயமா உங்ககிட்ட பேசிருக்கேன்க்கா. ஓ, அந்த பொண்ணா நீ? ஆமாக்கா. இன்னைக்கு உன்னை தேடிதாமா நாங்க உங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தோம். தெரியும்க்கா. தெரியுமா? எப்படி? எங்க ஸ்கூலுக்கு வந்து ஒரு 4-5 பொண்ணுங்க கிட்ட எங்க கரஸ்பாண்டன்ட்ட பத்தி விசாரிச்சீங்கல்ல? ஆமா. அந்த 4-5 பொண்ணுங்கள்ல நானும் ஒருத்திக்கா.
கரஸ்பாண்டால மீரா மட்டும் இல்ல, நானும் தாக்கா பாதிக்கப்பட்டிருக்கேன். அவர் என்கிட்டயும் நிறைய தடவை மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காருக்கா. எங்க கிட்ட மட்டும் இல்லக்கா, அவர் எங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்க கிட்ட இப்படிதான் நடந்திருக்காரு. அன்னைக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணப்பவே சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா என் ஃப்ரெண்டு தான் தடுத்துட்டா. சரிம்மா, அன்னைக்கு நாங்க உங்க ஸ்கூலுக்கு போல. இன்னைக்கு நாங்க உங்க ஸ்கூலுக்கு வந்து அவ்வளவு தூரம் கெஞ்சியும் நீ ஏமா அந்த ராகவனை பத்தி எதுவுமே சொல்லல? அது கொஞ்சம் பயமா இருக்குக்கா. எதுக்கு பயம்? உனக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. உன்னை நாங்க பாத்துக்கிறோம். நாளைக்கு 11 மணிக்கு நீ தைரியமா எங்க எஃப்எம்க்கு வந்துரு. அங்க வந்து அந்த ராகவன் எப்படிப்பட்டவங்கிற உண்மைய இந்த ஊருக்கே கேக்குற மாதிரி ரேடியோல சொல்லு. ஐயோ வேண்டாக்கா, நான் அங்க வரல. ஏமா பயப்படுற? சரி, உன் பேர் என்ன? ஏமா பேரு சொல்ல மாட்டியா? பரவாயில்ல. நாளைக்கு நீ ரேடியோ ஸ்டேஷனுக்கு வரேன்னு மட்டுமாவது சொல்ல. இல்லக்கா, வேண்டாங்க்கா. நீ பயப்படாம வாமா. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். நீ மட்டும் வந்து அவனை பத்தின உண்மைய ரேடியோ மூலமா எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டா அடுத்த நிமிஷமே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பயத்திலேயே எந்த பொறுக்கியும் எந்த பொண்ணுங்க கிட்டயும் தப்பா நடந்துக்கணும்னு யோசிக்க கூட மாட்டாங்க. உன் ஃப்ரெண்டு மீராக்கு வந்த நிலைமை அதே நீ வேற எந்த பொண்ணுக்கும் வராதுமா. வரவும் கூடாது. அதுக்காகவாவது நாளைக்கு நீ எஃப்எம்க்கு வந்துரு. நீங்க சொல்றது புரியுதுக்கா, ஆனா என்னால முடியாதுக்கா. சாரிக்கா. ஏமா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? தயவு செஞ்சு வாமா. சாரிக்கா, எனக்கு பயமா இருக்குக்கா. என்ன பயம் உனக்கு? சரி, இப்போ உங்க வீட்ல ஒரு பாம்பு ஒண்ணு துரத்திச்சுன்னா அத பத்தி உன் அப்பா அம்மா கிட்ட நீ சொல்லுவியா மாட்டியா? சொல்லுவேன். ஏன் சொல்லுவ? அந்த பாம்பு வீட்ல யாரையும் கடிச்சிட கூடாதுன்னு சொல்லுவேன்க்கா. அதே மாதிரிதான் இந்த ராகவ மாதிரி பொறுக்கிங்களும் நாட்டுக்குள்ள இருக்கிற பயங்கரமான பாம்புங்க தான். அந்த பொறுக்கிக்கெல்லாம் பயப்படாம காட்டி கொடுத்து மத்த பொண்ணுங்களை அலர்ட் பண்றதெல்லாம் தப்பே இல்லம்மா. உன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டு மீரா மாதிரி அவனால இனி வேற எந்த பொண்ணும் பாதிக்கப்படாம இருக்கணும்னா தயவு செஞ்சு நீ நாளைக்கு எஃப்எம்க்கு வாமா. ப்ளீஸ்மா, வரேன்னு சொல்லுமா. இத பாரு, நீ தனியால ஒண்ணு வர வேண்டாம். கூட உங்க அம்மாவையும் கூட்டிட்டு வா. என்னம்மா பதில் சொல்லாம இருக்க? வந்துருவல்ல? நாளைக்கு நீ வந்துருவல்ல? சொல்லுமா. ஹலோ ஹலோ. என்னங்க அந்த பொண்ணு எதுவுமே சொல்லாம போனை கட் பண்ணிருச்சு? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நாளைக்கு எஃப்எம்க்கு வருவான்னு தோணுது. எப்படி? அந்த பொண்ணு பேரை கேட்டதுக்கே நாம அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவோன்னு அவ பேரை கூட சொல்லலாமா? கடைசியில வர்றேன் வரலன்னு எதுவுமே சொல்லாம சைலண்டா போனையும் கட் பண்ணிருச்சு. இப்படி பயப்படுற பொண்ணு எப்படிமா வரும்? இல்ல சித்து, அத்தை சொல்ற மாதிரி அந்த பொண்ணு நாளைக்கு நம்மள தேடி வருவான் தான் எனக்கு தோணுது. எதை வச்சுங்க அப்படி சொல்றீங்க? ஏற்கனவே அந்த பொண்ணு நம்ம ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி மீராவுக்கு காதல் பிரச்சனை இல்ல, ஸ்கூல்ல தான் பிரச்சனைன்னு நமக்கு தெரியப்படுத்தினா. இப்ப கூட நாம மீராவுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசொடைஞ்சு அவளாதான் எனக்கு ஃபோன் பண்ணா. அதே மாதிரி மீராவுக்கு வந்த நிலைமை வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு மனசு உறுத்தி நாளைக்கு உண்மையை சொல்றதுக்காக அவளாவே நம்ம ஆபீஸ்க்கு வருவா. ஏன்னா அந்த பொண்ணு ராகவனுக்கு பயப்படுறதை விட தன்னோட மனசாட்சிக்கு ரொம்ப பயப்படுறா. அதனால கண்டிப்பா வருவா சித்து. வந்தா எனக்கும் சந்தோஷம்தான்.
ஏய் தென்றல், நேத்து உனக்கு ஃபோன் பண்ண பொண்ணு அந்த ராகவன் விஷயமா பேட்டி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இங்க வருவான்னு சொன்னேன். டைம் வேற 10:45 ஆயிடுச்சு. 11 o'clock ஷோ வேற ஸ்டார்ட் பண்ணணும். ரேடியோல ஷோ அனௌன்ஸ் பண்ணிடலாமா? இல்ல மேக்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அந்த பொண்ணு வந்துடட்டும். ஏங்க இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அந்த பொண்ணு வர்றதுக்கான அறிகுறியே தெரியலையே. அந்த பொண்ணு வருமா இல்லையானே தெரியல. கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கூட தெரியாது. அந்த பொண்ணோட ஸ்கூல்ல விசாரிக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணோட பேரும் நமக்கு தெரியாது. அப்புறம் எந்த நம்பிக்கையிலங்க அந்த பொண்ணு வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சித்து, எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. அவ கண்டிப்பா இங்க வருவா. ஐயோ, வருவானா? எப்போ வருவா? உன் ஃபீலிங் எனக்கு புரியுது. ஆனா டைம் ஆயிட்டே இருக்கே தென்றல். பாரு, நம்ம பேசிட்டு இருந்த இந்த கேப்லயே 5 நிமிஷம் ஓடி போயிடுச்சு. அடுத்த ஷோ ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு தென்றல். இதுக்கிடையில இந்த பொண்ணு எப்போ வருவா? எப்போ வந்து நம்ம ஷோவை பத்தி அவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி எப்போ ஷோவை கண்டினியூ பண்றது? எனக்கு என்னமோ அந்த பொண்ணு வருவான்னு தோணல தென்றல். பேசாம வழக்கமான ஷோவையே ஸ்டார்ட் பண்ணிடலாமா தென்றல்? இரு மேக்னா, அடுத்த ஷோ 11 மணிக்கு தானே. ஒரு 10:50 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. எனக்கு அவ வருவான்னு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வருவா மேக்னா. என்னம்மா, என்னை பத்தி ரேடியோல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தியா? அதுக்கப்புறம் உன்னால நிம்மதியா இருந்துட முடியுமா? உன்னாலனா உன்னால மட்டும் இல்ல, உங்க அம்மா அப்பா அப்புறம் உங்க வீட்டுல யாராவது அண்ணன் தம்பிங்க இருந்தா அவங்க எல்லாரும் நிம்மதியா இருந்துருவாங்களா? இல்ல நான் இருக்க விட்டுருவேன். டெய்லி நீ என் ஸ்கூலுக்கு தானே வரணும். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் உன் ஸ்கூல் பேகுக்குள்ள லிக்கர் பாட்டில ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் உன் பேகை செக் பண்ண வச்சு அந்த லிக்கர் பாட்டில எடுத்து காட்டி உனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்லி அத்தனை பேர் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்த வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் உன் குடும்பத்துல அத்தனை பேரும் மொத்தமா நிம்மதியை இழந்துருவாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையா? வேண்டாம்ல. இது புரியாம எதுக்கு அந்த முட்டாள் தென்றல் கூப்பிட்டான்னு இவ்வளவு தூரம் கிளம்பி வந்த? சாரி சார், தெரியாம வந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க சார். இனிமே நீ அந்த தென்றல் கிட்ட பேசவே கூடாது. இல்ல இல்ல, அவளை பத்தி நீ யோசிக்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, என்ன பத்தியும் இனிமேல் நீ அடுத்தவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண நினைக்கவே கூடாது. மீறி நினைச்சேன் வை, இப்ப நான் சொன்ன லிக்கர் மேட்டரை எப்ப வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். வேண்டாம் சார், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க சார். அது இனிமே நீ நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. சத்தியமா யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன் சார். ப்ளீஸ் சார், என்ன விட்டுருங்க சார். ஓகே, கண்ணை தொடச்சுக்கிட்டு வந்த வெளியே திரும்பி ஓடி போயிடு.
தென்றல் டைம் இப்போ 10:56 ஆகுது. இப்போ ஆஃப் தி சொல்லு, வழக்கமான ஷோவே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யாருங்க? ஏதோ புது நம்பரா இருக்கு சித்து. ஏங்க ஒருவேளை அந்த பொண்ணா இருக்க போதுங்க. அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ ராகவன். கல்வி கடவுள் ராகவன். என்னம்மா நேத்து உன்கிட்ட போன்ல பேசின பொண்ணு இன்னும் ஏன் வரலன்னு குழப்பமா இருக்கா? ஆக்சுவலா அவ இப்ப இங்க வந்தா. நான் தான் அவ உன் எஃப்எம் கேட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கரெக்டா தடுத்து மிரட்டி தலை திரிக்க திரும்ப ஓட வச்சிட்டேன். இனி அவ உன்னை பத்தி யோசிக்க கூட மாட்டா. அந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருக்க. அதே மாதிரி நீயும் இனி என்னை பத்தி யோசிக்காத. யோசிச்சாலும் இனிமே உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. பாய் தென்றல். மேக்னா, நான் இப்போ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகணும். என் ஷோவை நீ பாத்துக்கோ. சரி சித்து, என் கூட வா. ஏங்க ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்குங்க? நீ வான்னு சொல்றேன்ல, பாத்துக்கோ. அத்தை, மீரா எப்படி இருக்கா? ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? இப்பவும் அதே அசைவு இல்லாம தாம்மா படுத்திருக்கா. டாக்டரும் உள்ள செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டாக்டர், டாக்டர், என் பொண்ணுகிட்ட ஏதாவது மாற்றம் தெரியுதா? இல்ல, கான்சியஸ்ல எந்த சேஞ்சஸும் வரல. ஏன் டாக்டர், மீராவை இங்க அட்மிட் பண்ணி இன்னியோட 5 நாள் ஆச்சு. ஆனா அவளுக்கு இன்னும் கான்ஷியஸே வரல. அவகிட்ட ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கூட தெரியல. இத நாங்க எப்படி எடுத்துக்கிறது? எனக்கே ஒண்ணும் புரியலமா. செக் பண்ணி பார்த்தா அவ உடம்புல பெருசா எந்த பாதிப்பும் இல்ல. அவளுக்கு இன்னும் கான்சியஸ் தான் வரல. மத்தபடி ஆரோக்கியமா தான் இருக்கா. முன்ன இருந்ததை விட இன்னைக்கு பல்ஸ் ரேட் கரெக்டா இருக்கு, பிபி கரெக்டா இருக்கு, ஹார்ட் பீட்டும் கரெக்டா இருக்கு. முன்ன இருந்ததுக்கு பெட்டரா இருக்கு. இவ்ளோ பாசிட்டிவ் இருந்தும் அவளுக்கே இன்னும் கான்சியஸ் வரலன்னு எனக்கே புரியவே இல்லை. இந்த பொண்ணு நல்லாதான் இருக்கான்னு டாக்டர் சொல்றாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே மீராக்கு.